கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன் ஆனந்த பாடி ஆண்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சியோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனுடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி நகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி நகை போத்திடுவாம். புது என்னால் அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது என்னாயால் அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இங்க நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கோம். ஏசாயா 2:12 எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையையும் மேட்டின்மையும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் சொல்லி தொடர்ந்து வருது. அந்த தொடர்ந்து வருதுல என்னத்தை பார்க்கணும்னா மரம், அதை நம்ம வாசிக்கிறேன். லிபனோனில் உயரமாக உள்ளதும் எல்லா கேதுரு மேலும் பாசன் உள்ள எல்லா கர்வாலி மரங்கள் மேலும். அப்ப இந்த 12வது வசனத்துல ஆண்டவர் பெருமை உள்ளவர்ல எதோட கம்பேர் பண்றான்னா ஒரு மரத்தோட கம்பேர் பண்ணிக்கிறார். இன்னைக்கு நம்ம இப்ரேய வார்த்தையில மரத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மரம் 3 எழுத்து, ஆனா ஹீப்ரோல 2 தான். எஸ் இஸ்ரேல் ஒரு கொடு இ எஸ் எஸ் இ எஸ் எஸ் மரம். அதுக்கு இந்த மரத்துக்கு இந்த எஸ் இ எஸ் இ எஸ் இ போட்டு எஸ் மேல ஒரு கோடு. இந்த எஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ட்ரீங்கிறது ஒரு மரம். 2வது வுட், உடனானது மரத்தை வெட்டி போட்டாலும் அது மரம் தான். டிம்பர், ஒரு மரம் அறுக்கிற சாலை இருக்கு, பீஸ் பீஸா போட்டு போடுங்க, அதுக்கு எஸ் இ எஸ் அப்படின்னு வச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இந்த மரத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல் விதையை பிறப்பிக்கும் பூண்டு பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கிற காணி விருட்சத்தையும்
விருட்சத்தை முளைக்க பண்ணினார். அது அப்படி ஆயிற்று. அப்ப 11வது வசனத்துல ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆகுது. அத ஆண்டவர் 12வது வசனத்துல அதை பார்க்கிறார். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையையும் பிறப்பிக்கிற பூண்டு, தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் விதைகளை கொடுக்கிற தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்ப இங்க நம்ம பார்க்கிற இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது முதல்ல எதை உண்டாக்குனார்னா விதையை உண்டு பண்ணிக்கிறார். அந்த விதைக்குள்ள மரத்தை வைக்கிறார். விதைக்குள்ள மரத்தை வைக்கிறார். அந்த மரம் வளர்ந்து திரும்ப அது ஒரு சர்க்கிள் ஆரம்பிக்குது. அப்ப ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது இதை ஒரு நன்மைக்காக உண்டு பண்ணிக்கிறார். ஆனா அந்த பெருமை உள்ளவர்களை எப்படி பார்க்கிறான்னா ஒரு மரமா பார்க்கிறார். ஒரு மரமா பார்க்கிறார். ஆண்டவர் பெத்சேயாங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு குருடனை அவனை ஊரை விட்டு வெளியில கொண்டாடுறார். வெளியே கொண்டாந்து அவர் கண்ணில் உமிழற பூசி ஒரு கேள்வி கேட்கிறார். எப்பா உனக்கு கண்ணு தெரியுதான்? நாங்க கேட்போம், வலி குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கும். குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம், நல்லா இருக்கும். ஆனா முகத்தை பார்த்து நாங்க சொல்லிடுவோம். அந்த சிரிச்சுட்டு உட்காரும்போது அந்த ஹாப்பியா உட்கார்ந்தாலே வலி குறைஞ்சிருச்சுட்டு குறையல. இது நாங்க ரீட் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை நடக்கிற மரமா பாக்குறேங்கிறான். கரெக்டா சொல்றான், மரம். இவங்களுக்கெல்லாம் ஆத்துமா இல்லாத காரியங்கள். சரி, அப்ப இந்த இஸ் மரம் இது 325 தடவை பழைய ஏற்பாடு, 320 தடவை. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல தேவன் எகிப்து மேல ஒரு கோபம் வாதையை அனுப்பும்போது 9:25 தேவ கோபம் எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் வெளியிலே இருந்தவர்கள் எல்லாம் அழித்துப்பட்டான். கால்மலை அழித்துப்பட்டான். அது வெளியிலே பயிர் வகைகளையும் மரங்களையும் முறித்து போட்டது. தேவனுடைய கோபம் மரத்தை முறிக்கிறார். முறிக்கணுமா முறிக்க கூடாதா? முறிக்க கூடாது. ஏன் முறிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்வாதாரத்துல கை வைக்கிறார். இந்த வாழ்வாதாரங்கிறது நிறைய நேரத்துல இப்ப உங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ட்ரம்ப் அப்படின்னு ஒருத்தர், டொனால்ட் ட்ரம்ப், அவர் கையில பைபிள் வச்சுக்கிட்டு தான் பதவி பிரமாணம் ஏற்றார். ஆனா அவர்களுக்கு வருமானம் வேணுங்கிறதுக்காண்டி எந்தெந்த கண்ட்ரி அவர்களுக்கு பிசினஸ் பண்றாங்களோ அந்த சரக்கு மேல முதல் ஒரு 25% டாக்ஸ் போட்டார். எல்லாரும் குவைட்டா இருந்தாங்க. சரி, இத்தனை வருஷமா நம்ம டாக்ஸே கட்டல, ஒரு 25% டாக்ஸ் போட்டுருக்காங்க. இந்தியா என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க. ரஷ்யாவை அமெரிக்காவுக்கு பிடிக்காது. அதனால இந்த 25% டாக்ஸ 50% மாத்திட்டார். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயா டாக்ஸ் போடுற எங்களுக்கு எல்லா தேசமும் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்றதில்ல. இந்தியால இருந்து வைட்டலான மெடிசின்ஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. டைமண்ட்லாம் போது, டைமண்ட் லாட்டில் வாழலாம், அது வேற. ஆனா வைட்டல் மெடிசின்ஸ் போயிட்டு இருக்குது. உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் பயங்கர பிரில்லியண்டா அதை கட் பண்ணார். இப்ப நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு, ட்ரம்ப் நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுவோம், நாங்க போட்ட ரைஸை கன்சிடர் பண்ணுவோம். இது பெருமையை காட்டுது. அதாவது அவங்க உழைக்கணும், உழைக்க மாட்டாங்க. ஆனா உழைக்க மாட்டாங்க. இந்த நம்ம மார்க்கெட்ல வசூல் வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்றாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு. எங்களுக்கு எங்க ஆஸ்பத்திரி வாழ்வாதாரம், இங்க டேனியல் ராஜேஷ் இருக்காரு, அவருக்கு கேமரா வாழ்வாதாரம், ஒருத்தருக்கு ஒன்று இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் எகிப்துடைய வாழ்வாதாரமாகிய மரத்துல கை வைக்கிறார். அதனால்தான் மரத்தை அவர் முறித்து போடுகிறார். ஆனா ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு யுத்தத்துக்கு போறீங்க, அந்த தேசத்தை ஜெயிச்சுட்டு அந்த மரத்தை நீங்க முறிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. பாப்போமா, உபாகமம் எடுத்துக்கோங்க, 20வது அதிகாரம் 19வது 20:19. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் முற்றுகை போட்டிருக்கும் பொழுது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதப்படுத்தாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் கொத்தளத்துக்கு உதவும் என்று மரங்களை வெட்டாயாக, வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்திற்கு. நான் சொன்னது அப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டேங்க. வாழ்வாதாரம் ஒன்று இருக்கு. அன்றர் சொல்றாரு, இந்த மரத்தை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு தான் தெரியும். நீ தான் அடுத்து இங்க வரப்போற, நீ தான் இங்க தங்கி இருக்க போற, நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன், இது நீ சுதந்திரிக்க போற இடம், அதனால மரத்தை செய்யாத, வெட்டாதங்கிறாரு. சரி, இந்த மரங்கிறது தமிழ்ல விருட்சம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த கனிகள் ரொம்ப டேஸ்டர். அந்த கனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உண்டு பண்ண கனியில ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களும் பார்க்க அழகா இருக்கு. எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏஜ் கொடுத்து பார்த்தீங்களா, இந்த மிக்சர், இந்த பக்கோடா எக்ஸட்ரா ஆயில் ஃபுட்டு, வெயிட் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப வயிற்றுக்கு நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் கூடுனவங்களுக்கு, எங்களை மாதிரி ஆட்கள் வயதானவங்களுக்கு ஃபுட், பியூட்டிஃபுல் ஃபுட்ஸ், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு இன்பம். எங்க இந்த யூத்துல எல்லாம் எனக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. சரி, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்ல சகலம். தேவனுடைய ஒரு வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் காட்டுறது மரம். வாசிப்போமா, அவருடைய வல்லமை. ஏசாயா 41வது அதிகாரம் 41:19. அவருடைய வல்லமையில எதெல்லாம் உருவாக்க போறாரோ, வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும். வனாந்திரத்தில் எப்படிங்க கேதுரு மரத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இஸ்ரேல் தேசம் முழுமையாக அழிக்கப்பட்டது. கிபி 70 தீத்திராயினால் அழிக்கப்பட்டு இவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு பல தேசத்துக்கு ஓடிப்படுறாங்க. அப்ப அது வர அக்ரிகல்ச்சரா இருந்த நிலம் தரிசு நிலமா மாறிடுச்சு. ஆனா புதிய எருசலேம் திரும்ப உயிர்ப்பிக்கும் பொழுது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கலிலேயா கடல், அது நல்ல தண்ணி, அங்க இருக்கிற பைப் லைன் மூலமா கொண்டு வந்து எந்தெந்த வனாந்தரமா இருக்கிற இடங்களோ அங்கெல்லாம் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஒரு மரங்களை உண்டு பண்ணாங்க. இது அவர்கள் செய்தது ஒரு நிழல். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசாயா 41:18, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும். உயர்ந்த மேடுகளில் எப்படிங்க ஆறு வரும்? அதான் ட்ரிப் இரிகேஷன். ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளில் நடுவே ஊற்றையும் திறந்து. பள்ளத்தாக்கு நடுவுங்கிறது ஊற்றுங்கிறது அவர்கள் கொண்டு வருகிற தண்ணீர். திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கணியை ஆக்கி, அடுத்து 19வது வசனத்துல மரங்களின் லிஸ்ட ஆச்சரியமா, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புண்ணியங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது. இப்ப தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு மரத்தை யூஸ் பண்றாங்க. இது அவருடைய அனாதி தீர்மானத்துல அவரால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்ப நான் சொன்னேன் SES. இந்த எஸ்ங்கிறது உபாகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம், 16:21. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், சிலை வைக்கக்கூடாது.
இந்த தோப்பு சிலை புறஜாதியார். இவங்க எங்க இருக்காங்கன்னா இன்னும் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இது உண்டு பண்ணாத அப்படிங்கிறார். எஸ், மரம். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்னா அந்த விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்டான். இதுல மரத்தின் மத்தியில் வாசிப்போமா? ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1090 1090 ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மரத்தின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள். எந்த மரத்துல கீழே சாத்தான் அவனுக்கு ஒரு சிலையை வச்சிருந்தானோ ஆண்டவர் போய் அதை வெட்டுங்கிறார். இந்த மலை மேல ஏறி மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை காட்டுங்கள், அது மேல் பிரியமாயிருக்கும், இதனாலே என் மகிமை விளங்கும். சாத்தான் எதை தன்னுடைய ஒரு ஸ்தானமா வச்சிருந்தாரோ ஆண்டவர் அதை கட்டி நான் அதுல எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கிறார். இந்த மரத்துல ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் வல்லமை விளங்குறத நம்ம பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன் மரங்கிறதுக்கு ட்ரீ சொன்னேன், அடுத்து உட் சொன்னேன், டிம்பர். இப்போ ஒரு டிம்பரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவும் எஸ் தான், இஎஸ்எஸ் தான். என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது 17:5 6 கோல் வருது. அது கட் பண்ண மரம், அது கோல். ஐந்தாவது வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிக்கும். முடியுமா? முடியாது. முடிய வைக்கிறது ஆண்டவர். அந்த கோல் துளிக்க முடியாது, பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா துளிக்க வைக்கிறார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த. திரும்ப நான் சொல்றேன், எஸ், நீங்க ஒரு யுத்தத்துக்கு போனா நீங்க அந்த மரத்தை வெட்டக்கூடாது. ஆனா அவர் தன்னுடைய வல்லமையை ஈகத்துல காமிக்கும் பொழுது மரத்தை முறிக்கிறார், அவங்க வாழ்வாதாரத்தை கை வைக்கிறார். இப்ப அதே மரத்துல ஒரு கோல் உண்டாக்கும் போது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். யோசுவா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ராகாப் வேசி. ராகாப் வேசி அந்த வேவுக்காரர்களை ஒளிச்சு வைக்கிறதுக்கு அவ எதை யூஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற ஒரு அப்ஸ்டர்ஸ், அங்கெல்லாம் இரும்பு எல்லாம் கிடையாது, மரத்துல ஒரு சின்னதா ஒரு பரணை மாதிரி வச்சிருக்காங்க. மர பரணி சம்திங் லைக் தட். அதுல உங்களுக்கு ஒளிய வைக்கிறாங்க. அந்த மரம் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக ஆண்ட வைக்கிறார். அது பேரு எஸ். சரி, இன்னொரு வார்த்தை நம்ம கற்றுக்கொள்வோம். அது என்ன? லார்ஜ் மைட்டி ட்ரீ. லார்ஜ் மைட்டி ட்ரீ. எசாயா 1வது அதிகாரம் 29:1 நீங்கள் விரும்பின கார்வாலி மரத்தின் நிமித்தம் வெட்கப்படும், நான் தெரிந்து கொண்ட தோப்பின். இந்த விரிவன கர்வாணி மரங்கள் எப்படி இருக்கும்னா லார்ஜ், ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு பெரிய மரத்திற்கு கீழே தான் அவங்க நினைக்கிறாங்க விக்கிரத்தை வைக்கிறாங்க. ஆண்டவர் இதுக்கு வார்த்தை சரி. கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்தது நம்ம முடிக்க வரும். இது என்னன்னா ஈலோன், ELON, ஈலோன் அப்படின்னா இது அவங்க வொர்ஷிப் பண்ற மரம். எல்லா மரத்துக்கும் இந்த ஈலான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஈலான்ங்கிறது என்னன்னா அவங்களுடைய கடவுளாக அந்த மரத்தை வச்சு, அந்த மரத்துக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாவாடை கட்டி வச்சிருப்பாங்க, முன்னாடி ஈட்டியெல்லாம் சொருகி வச்சிருப்பாங்க. அந்த மரத்துக்கு ஈலான், ELON. திரும்ப நான் சொல்றேன், ரெகுலரா எல்லா மரத்துக்கும் ES மேல இஸ் ரெகுலரா இருக்கிற மரம். ஆனா இங்க நம்ம பார்க்கிற எலோன்ங்கிறது லார்ஜ் ட்ரீ, அவர்களுடைய கடவுளை வழிபடுறது. இது பார்ப்போம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் கிதியோனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளிலே
7 வயது பாகால் பலிபீடத்தை தகர்த்து தோப்பை வெற்றி போடும். இந்த தோப்புக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா இலான், ELON எலான். சரி, நம்ம லாங்குவேஜை கத்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 12வது வசனம். 2:12. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையுடைய கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அலறுங்கள். ஏன் அன்னைக்கு அலறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உண்டாக்குன கிரியேட்டரை நோக்கி பார்க்காம அவர் பண்ணின கிரியேஷன் ஆகிய பெரிய மரத்தை அவங்க வணங்குறாங்க. ஏசாயா 12வது அதிகாரம் 6. ஏசாயா 12:6. சீயோனிலே வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவரை துதிக்கிறவர்கள் ஒரு காரியம் அல்லறது, அது வித்தியாசமான காரியம். சரி, அடுத்து பாருங்க 13வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 13:9. இதோ தேசத்தை பாழாக்குகிற அதன் பாவிகள் அதிலிருந்து அழிக்கப்படுவதற்கு கர்த்தரினால் கடூர மூக்கமும் உக்ர கோபமாய் வருகிறது. அதனால அலற சொல்லுகிறார். பைபிள்ல 2 வகையான கூட்டத்தா இருப்பாங்க. ஒன்று ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்கிற ஒரு கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க சர்ச்சில் ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் சொல்லுவார், டாக்டர், எங்க வேலை என்னன்னா எந்த பாஸ்டர் வந்தாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் நாங்க நிற்போம். தலை சுத்திடுச்சு. பாஸ்டர் ஒரு மேய்ப்பர். அந்த மேய்ப்பனை ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன அவரை எதிர்த்து நிக்கணும்ன்றீங்க. அதாங்க எங்க பாலிசி. நான் கிட்டே போக மாட்டேன். அவர் கூட வந்தவர் வணக்கம் வச்சுட்டு ஓடியே போயிடும். ஆனா சில சமயம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவார். வந்து ஆரம்பிப்பார், உங்க பாஸ்டர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? ரொம்ப நல்லது செய்தார். ஆமா, அவர் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு என் பாஸ்டர் பெருசு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒதுக்கிறேன். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், இவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மேல் ஒரு பயம் வரணும். 13வது அதிகாரம் 9வது வசனம். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக. பாவிகள் என்ன செய்யணும்? அழிஞ்சுக்கிறது. தேவனுடைய நோக்கம். நல்லதா கட்டதா? நல்லது. ரைட். எரேமியா 46வது அதிகாரம். எரேமியா 46:10. தமது சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் நாள். எரேமியா 46:10. ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தமது சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாய், நீதியை சரி கட்ட நாளுமாய் இருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்தது, அவருடைய ரத்தம் திருப்தியாகி விரித்திருக்கிறது. சரி, இது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஆண்டவர் பொறுமையா இருப்பாங்க. அவருக்கு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் அவருக்கு. ஒரு ஸ்டேஜில் அந்த பொறுமைங்கிறது கோபமா மாறிடும். கோபமா மாறி என்ன நடக்கும்னா, நீதியை சரி கட்டுகிற நாள். நீதியை சரி கட்டுறதுனா ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் தெரியும். ஒரு பலசரக்கு கடை. இந்த பலசரக்கு கடையில அண்ணாச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாச்சின்னா அவர் நாடாரா இருப்பார். நாடார் தான் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. 4 சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவர் கால் யானைக்கால் வியாதி இருந்துச்சு, பெரிய காலா இருக்கும் அவருக்கு. இந்த பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாரு, டேய், சாதாரண காலை வச்சு மிதிச்சாலே
பயங்கரம் வலிக்கும். என் கால் இவ்வளவு பெரிய கால் இதை வச்சு மிதிச்சேன், குடலெல்லாம் வாய் வழியா வந்துடும் பார்த்துக்கணும். பயமாட்டம் இருக்கு. நீங்களும் பயந்துருவாங்க. ஐயோ அண்ணாச்சிட்ட நம்ம ஒழுங்கா இருக்கணும், சேட்டை பண்ணானா மிதிச்சு சிந்தாமண்ணம் ஆக்கிடுவாரு. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு பய நடந்து வந்தேன், அவர் கால் மேல விழுந்துட்டார் தெரியாம. அப்புறம் தொட்டு பார்க்கறதுனால புதுக்கு 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 பஞ்சு மாதிரி இருக்குது. தூங்கிட்டு இருக்காரா, எல்லாரும் கூப்பிடாரு, அண்ணாச்சி காலை தொட்டு பாருடா, பஞ்சு மாதிரி இருக்குன்னு. எல்லாம் தொட்டு ரப்பர் மாதிரி இருக்காரு, ரப்பர் காலான்ட்டு. அவர் நல்லா டீப்பா தூங்கிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தானா அவரு காலை வச்சு மிதிச்சான ஒண்ணுமே செய்யாது. பயம் போயிருச்சு. ஆனா ஆண்டன் மேல இருக்கிற பயம் போகக்கூடாது. அதனால்தான் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. அந்த நாள் பாவிகள் எல்லாம் நீதியை சரி கட்டுகிற நாள். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனம், 5:18 பக்கம் 106:7 5:18. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனாலே உங்களுக்கு என்ன, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏழத்தனையா லைட்டை கூட்டி கொடுக்குறார். சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் மாதிரி 7 times கூட இருக்கும். ஆனா அதே ஆண்டவர் யார் யாரெல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துருக்காங்களோ, ஒரு சிலைக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்களோ, அவங்களுக்கு ஐயோ. இந்த வசனத்துல எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. சரி, இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஏசாயா 23வது அதிகாரம் அவர் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். ஏசாயா 23வது அதிகாரம் 9வது வசனம், 23:9 சர்வ சிங்காரத்தின் மேலும் மேன்மையை குலைக்க பூமியின் கனவான்கள் யாவையும் கனவீனப்படுத்த சேனையில் கர்த்தர் இதை யோசித்து தீர்மானித்திருக்கிறார். என்ன நடக்க பாருங்க, சிங்காரத்தின் மேன்மை ஆரம்பம். சிங்கார மாளிகையில், இது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க ஒரு மாளிகை. ஆனா இங்க தங்களை சிங்காரமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கும். இந்த சர்வ சிங்காரத்தின் மேன்மைக்கு இருக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த JM ஸ்டாலின் ஒரு பஸ் டெப்போல வேலை பார்க்கிறார். என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு ஆளு அங்க GM இருந்தார். எங்க ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். நான் ஒரு நாள் நான் கேட்கிறேன், நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. ரிட்டையர்ட் ஆயிட்டு உள்ள போக முடியுமா? போக முடியாது. ஆனா அதுவரை அவருக்கு அங்க இருக்கும்போது இருந்த பெருமை. நான் ஒரு சின்ன ஒரு இதுக்கு கேட்டேன், அதெல்லாம் முடியாது, என்ன சொல்றீங்க நான். அப்புறம் அன்னைக்கு நான் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன், ஏறுறீங்களா, நான் உங்களை போட்டா என்னை கொண்டு டிராப் பண்ணிடுவீங்களா? அந்த சர்வ சிங்காரம் அவுட் ஆகி போச்சு. இதான் கண்ணால நான் பாக்குற காரியம். சரி, அடுத்து பாருங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த அவனுடைய கோபம் என்ன செய்யும், அடுத்து என்ன செய்யணும் பார்ப்போமா. தானியேல் 5வது அதிகாரம் 37வது வசனம். தானியேல் 5:37 என்ன செய்யும், ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து, ஒரு ராஜாவை புகழ வைக்கிறேன். அவனுடைய கோபம் வருது, வல்லமை வெளிப்படுத்துகிறார், புகழ வைத்து மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமா இருக்குது. அகந்தியானவர்களை தாழ்த்துறது அவராலே ஆகும். இது கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய நாள் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இது நடக்கும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது வசனத்துல என் பராக்கிரமத்தின் வல்லமைக்கு நான் கட்டின மகா பாபிலோன் பெருமரிச்சு அடிச்சு ஆண்டவர் தாழ்த்தி அதே ராஜா மூலமாக விஜய வைக்கிறார். இதற்கு அடிப்படையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன நம்ம பார்ப்போம். வாசிப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனம். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்,
தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். யார் யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை தாழ்த்துகிறீங்களோ தரை மட்டும் உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உயர்த்துவார். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே, ஆகையால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு இந்த செய்தியை முடிக்கிறோம். எசாயா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு. தாழ்த்துறதுக்கு காரணம் பெருமை. தாழ்த்தும் பொருட்டு மனுஷருடைய கர்த்தருடைய நாளானது பெருமையையும் மேற்றின்மையான எல்லார் மேலும் உயர்ந்த எல்லார் மேலும் கோபம் வருது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் உம்மை தாழ்த்தினீர் ஐயா. சீச்சோடைய கால்களை கழுவினீர் ஐயா. ஒரு மாதிரியாக எங்களுக்கு வாழ்ந்தீர் ஐயா. எங்களுக்குள்ளே பெருமை முடிய அளவுக்குள்ள வரக்கூடாது ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.